இப்போ நம்ம காஸ்டிக் சோடாவை போட்டுக்கலாம் 200 கிராம். கொஞ்சம் கூடுதலாகி போச்சு, குறைச்சிக்கலாம். இப்போ 200 கிராம் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் வழியில் நம்ம காஸ்டிக் சோடா 200 கிராம் எடுத்துருக்குறோம். இப்போ அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம். 200 கிராம் காஸ்டிக் சோடா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் காஸ்டிக் சோடாவை தண்ணியில். மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. மினரல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும். உள்ளே ஏதோ ஒரு குப்பை விழுந்துருச்சு, அதை எடுத்துடலாம் வெளியே. இப்போ நல்லா காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆசிட் சிலரி 1.5 கிலோ எடுத்துக்கலாம். லிட்டர் கணக்கு கிடையாது, இது கிலோ கணக்காக தான் எடுக்கணும். இப்போது 1.5 கிலோ அளவுக்கு ஆசிட் சிலரி எடுத்துருக்குறோம். இந்த வாளியில் எப்போயுமே பிளாஸ்டிக் வாளி தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த 1 லிட்டர் தண்ணியில் ஏற்கனவே காஸ்டிக் சோடா 200 கிராம் காஸ்டிக் சோடாவை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்து இப்போ அந்த 1.5 கிலோ ஆசிட் சிலரியில் மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் காஸ்டிக் சோடா, அது சூடு ஆறுற வரைக்கும் தனியாக வச்சுருந்தோம். அந்த காஸ்டிக் சோடா லை வந்து 1 மணி நேரம் வந்து சூடு ஆறின பின்னாடி எடுத்து ஆசிட் சிலரியில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆசிட் சிலரியும் காஸ்டிக் சோடா மிக்ஸ் ஆன பின்னாடி சரியான சூடாகும். அதனோட ஆவி வந்துட்டுருக்கு பாருங்க வெளியே, நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுது. இதையும் சூடு குறைஞ்ச பின்னாடி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். நல்லா வெண்மையாக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மீண்டும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கலக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திப்பி திப்பியாக வர்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றா சேர்ந்துக்கும். அடுத்து நம்ம மினரல் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 15 லிட்டர் தண்ணி இப்போ ஆட் பண்ணுறோம்.
பாருங்கள், நல்லா நுரையாக வருது. நுரை வளம் நல்லா வருது. நுரை வளம் அடங்கின பின்னாடி நம்ம யூரியாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம யூரியாவை ஆட் பண்ண போகிறோம். நம்ம யூரியாவை போட்டோம். அதில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது இந்த ஜக்கில். அதை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி கழுவி திருப்பி உள்ளே ஊற்றுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண பின்ன அது வந்து சோப் ஆயில் அந்த திக்னஸ் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 லிட்டர் தண்ணி மட்டும் சேர்த்திக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கலக்க அந்த திக்னஸ் வந்துடுச்சு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியுது, அந்த திக்னஸ் வந்தது உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்துங்க ஒரிஜினல் வந்து சோப் ஆயில். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை சோப் ஆயிலுக்கு. இது வந்து நம்ம வாஷிங் சென்டருக்குலாம் யூஸ் ஆகும். 4 வீலரு 2 வீலரு வீடு கழுகுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த சோப் ஆயில் யூஸ் ஆகும். மற்றபடி இது துணி துவைக்கவோ வந்து ஒரு பாத்திரம் கழுவவோ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எதிர்பார்த்த பலன் அதுக்கெலாம் கொடுக்காது. ரெண்டாவது, நம்ம இதில் பிஹெச்லாம் பேலன்ஸ் செக் பண்ணல. டிஷ்வாஷ்க்கு டிட்டர்ஜென்ட் லிக்விடு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பிஹெச் பேலன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து சோப் ஆயில் செக் பண்ண தேவையில்லை. இதில் கொஞ்சம் காஸ்டிக் சோடா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது காரத்தன்மை இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் லிக்விட்லேயும் அடுத்து டிஷ்வாஷும் உங்களுக்கு அது வந்து நம்ம வந்து அந்த வீடியோ பண்ணும்போது அதுக்கு உண்டான எப்படி பிஹெச் பேலன்ஸ் பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். நான் ஒரு மேனுஃபேக்சரரை ஒரு சிறிய அளவில் வீட்டில் இருந்தே வந்து செஞ்சு ஆர்டர்லாம் செஞ்சு வெளியே சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு லிட்டரு வந்து ஒரு 20 ரூபா கிட்ட வரும். இன்னும் விலை வந்து உங்களுக்கு வியாபார ரீதியாக போகணும் அப்படிங்கும்போது இந்த விலை வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. இது விலை வந்து இன்னும் குறைக்கணும். இப்போ அதுக்கு உண்டான எப்படி குறைக்கலாம் விலையை? சோப் ஆயிலுக்கு வந்து நம்ம தயார் பண்ணுற செலவு வந்து எப்படி குறையலாம், அதுக்கு என்னென்ன சேர்த்தலாம், ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கலரை சேர்த்து கலரை ஆட் பண்ணிக்கிட்டோம். கலரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம்.